ஸ்டாலின் மட்டுமா? ஸ்டாலின் முதலமைச்சர் மட்டுமா அங்கே போயிருக்காரு? துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய குடும்பத்துடன் சென்று அவரும் வீட்டுக்கே சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கு. ஆக வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா அது அவங்க கடமை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அரசியலையே ஆளுங்கட்சிக்காக தியாகம் செய்தவர். அவர் கிட்டத்தட்ட 4% 5% ஓட்டு வாங்கினவர். இன்னும் நினைத்திருந்தால் அந்த கட்சியை பலப்படுத்தி ஓட்டு சதவீதத்தை அதிகரித்திருக்கலாம். ஏன்னா மக்கள் அவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருப்பாங்க நம்பிக்கை வைத்து. ஆனால் கமலஹாசன் அதை பயன்படுத்தாமல் ஆளுங்கட்சியின் காலில் சரண்டர் ஆகிட்டார், காலில் விழுந்துட்டார். எலெக்ஷன்லேயே நிற்கலை. போன எம்பி இதில் ஒரே ஒரு எம்பி தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லி அதற்கு சமரசம் பேசி தன்னுடைய அரசியல் வருங்காலத்தையே தியாகம் செய்து விட்டார் கமலஹாசன் ஆளுங்கட்சிக்காக. அதனால் அந்த நன்றிக்காக ஸ்டாலின் அவர்கள் தன் குடும்பத்துடனும் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் தன்னுடைய குடும்பத்துடனும் சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க, ஏன்னா நன்றி கடன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம், நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு உண்மையிலேயே கமலஹாசனுக்கு இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய உதவி வெறும் பிறந்த நாளைக்கு வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லை. சமீபத்தில் வெளியான கமலஹாசனின் படம் தக் லைஃப், அவருடைய சொந்த படம், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 180 கோடி அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதில் கமலஹாசன் நிலைகுலைந்து போனார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உண்மையிலேயே நன்றி உணர்வை காட்ட வேண்டும் என்று ஆளுங்கட்சி திமுக நினைத்திருந்தால் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் அந்த 180 கோடி அவருக்கு வர்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் தான் கூட்டணி சேரும்போது சீட்டுக்காக கோடியாக பணம் கொடுக்குறதா செய்தி வருத, கம்யூனிஸ்டுக்கே 25 கோடி 30 கோடி அப்படின்லாம் செய்தி வருது. அதனால் அவருடைய நஷ்டத்தை ஈடு செஞ்சிருக்கலாம். தன்னுடைய அரசியல் வருங்காலத்தையே தியாகம் உங்களுக்காக செய்தவர். ஆனால் வெறும் பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் சொல்கிறீங்களேங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவருடைய நண்பர் ரஜினிகாந்த் இருக்கார, அவர்கிட்ட சொல்லியிருக்கார் கமலஹாசன், தக் லைஃப் என்னுடைய சொந்த படம், அதில் 180 கோடி எனக்கு நஷ்டம் விட்டது. உடனே ரஜினிகாந்த் உங்களுக்காக நான் அடுத்த படம் இலவசமாக நடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி